வாங்க இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் 10 நிமிஷத்துக்குள்ள ஈஸியாக செஞ்சு கொடுக்குற மாதிரி நல்ல ஹெல்த்தியான சாஃப்டான ராகி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் அளவுக்கு சிகப்பு அவலை இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. இப்போ அதே கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவை கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் இந்த பவுலில் போட்டுக்கோங்க. கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்காக 3/4 கப் அளவுக்கு வெல்லத்து கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததும் அந்த சூட்டோடவே அப்படியே மாவோட கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவை ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆயிரும். ஒருவேளை உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி தோணுச்சுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கொழுக்கட்டை என்ன ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு இதை இட்லி தட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் வேக விட்டீங்க அப்படின்னா நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். நீங்கள் நம்பி செய்யலாம். அந்த அளவுக்கு இந்த கொழுக்கட்டை உங்கள் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரியான டேஸ்ட்டில் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஹெல்தியான ஸ்நாக்கை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.